ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம வண்டியை வந்துட்டு தேர்ட் சர்வீஸ் விட்டுட்டு வந்திருந்தோங்க. தேர்ட் சர்வீஸ் விட்டுட்டு வரக்குள்ள நிறையா விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஸ்பெஷலி இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்துக்கும் இப்போ வரக்கூடிய கார்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தையும் நம்ம ஈஸியாக வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதெல்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா முதல்ல வந்துட்டு நான் போகக்குள்ள 2 ஃப்ரீ சர்வீஸ்லையும் என்னை கைவிட்டுட்டாங்க. ஸோ 3வது பெய்டு சர்வீஸில் வந்துட்டு எனக்கு சர்வீஸ் ஃப்ரீ தான், பட் ஆனால் வந்துட்டு பொருளுக்கான காசு அப்படின்றத வாங்கிக்கிட்டாங்க. சரி, ஓகே. இதை வச்சு தான் எனக்கு வந்துட்டு நிறையா விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களும் பரவாயில்ல, நல்லா பொலைட்டாக நிறையா விஷயங்கள் பொறுமையாக நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரியல அப்படின்னு கேட்ட உடனே ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இது போல் மேலும் வந்துட்டு பயனுள்ள கார் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மிஸ்டர் விஸ்வா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வரக்கூடிய காரில் இருக்கக்கூடிய இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், அதாவது காரில் வந்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னாலே இதில் ஒரு மினி சிஸ்டம் இருக்குன்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது ஒரு மொபைல் மாதிரி. ஏன்னா இதில் வந்துட்டு அப்டேட்டிங்கும் இருக்குதுன்னு வந்துட்டு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு அதை பெருசாக பிலீவ் பண்ணல. அதுக்காக ஏதோ வந்துட்டு செல் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு தான் முதல்ல நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எனக்கு இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் அது தேர்ட் சர்வீஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆக்சுவலி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எப்பா ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், இதை போய் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் நிறைய பேருக்கு புதுசாக கார் எடுக்கிறவங்களுக்கு, பெருசாக காரை பற்றி ஐடியா இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஒருவேளை உங்களுக்கு ஸோ இது பெருசாக இல்லை அப்படின்னா இது மாதிரி வந்துட்டு நம்ம இதை விட இன்னும் பெட்டராக நிறைய வீடியோஸ் அப்படின்றது மேக் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், நம்மளுடைய பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஓகே, நம்ம ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறோம், வீடியோக்கள் போயிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது என்னென்னா, இங்கே இருக்கிற வந்துட்டு ஒரு யூஎஸ்பி போட்டு இருக்கு இல்லைங்களா, ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ரெட் கலரில் ஒயர் நான் போட்டு வச்சுருக்கேன்ல, அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் மிஷின் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலிமா நம்ம டேட்டா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை கேட்கக்கொள்கிறேன், இது ஜஸ்ட்டு சார்ஜிங் போட்டு தானே, இது எதுக்குங்க இவ்வளோ பில்டப் அப்படின்னு கேட்டேன். கிடையாதுங்க, இதில் வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்மளுடைய ஃபைல் அனைத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பெஷலி இதில் வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்க முடியாது, முழுக்க முழுக்க ஆடியோவாக பார்த்துக்கலாம். அதே போல் இதில் வந்துட்டு நம்ம பிக்சர்ஸ் எதையுமே வியூ பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு விஷயம். இது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக வண்டி வாங்குறவங்களுக்கும் சரி, இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரியல, அதனால தான் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, ஓகே. இப்போ இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. நான் முதல்ல என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் வந்துட்டு ஓகே ஒரு தடவை கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் வந்துட்டு ஒர்க் ஆகிட்ருக்கும். அதாவது நம்ம ஒரு டிவிடி பிளேயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டிவிடி பிளேயர்னால் அதான் டெக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த டெக்கு மாதிரி நம்ம சிடி போட்டால் பாடுது, அவ்வளோதான். இதில் வேறு என்ன இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்டேட்டிங் விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தாங்க எனக்கு இதை பற்றி முழுசாக தெரிய வந்தது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு மொபைல் அல்லது ஒரு சிஸ்டம் மாதிரி இதை நீங்கள் அப்டேட் பண்ண முடியும், அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த இடத்துல கீழே வந்துட்டு ஒரு கீ வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு லாக் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஸோ முழுக்க முழுக்க வண்டியினுடைய வந்து கண்ட்ரோல் எல்லாமே அந்த ப்ளக்இன் பண்ணி அது ஓஜிஆரோ ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, அதில் ப்ளக்இன் பண்ணி வண்டியோட சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டு எடுத்துருவாங்க. அதே போல் தான் இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டும். இதை அப்டேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்துட்டு இதற்கான சாஃப்ட்வேரை இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணிடணும். ஸோ அந்த டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேரை ஸோ பென்ட்ரைவில் வந்துட்டு போட்டுட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நீங்கள் போடணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகாதான். சம்டைம்ஸ் அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, எக்ஸ்ட்ராக் எடுத்துக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் வந்துட்டு எக்ஸ்ட்ராக் எடுத்துக்க டைம் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ எக்ஸ்ட்ராக் ஆகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வண்டி ஆனில் தான் இருக்கணும். ஸோ வண்டி ஏசி போடாமல் நம்ம வண்டியில் பெருசாக உட்காந்துருக்க முடியாது அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடுறது பெட்ரு. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்துட்டு போடுங்க. ஸோ இதுவே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இதை விட கொஞ்சம் ஈஸியான விஷயம் சொல்லட்டுங்களா. இப்போ ஜஸ்ட்டு இதற்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட வந்துட்டு பிக்சரை நான் அந்த சைடில் கொடுக்குறேன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வந்துட்டு சிஸ்டம் கூட, அதாவது உங்களுடைய வந்துட்டு காரில் இருக்கக்கூடிய இன்ஃபோடைன்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த
ஆட்டோ ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ. ஸோ அதுலேயும் சரி, நீங்கள் வந்து பேரட் டிவைஸ் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பேரிங் ஆகிடுமா. பேரிங் ஆனதுக்கப்புறம் என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய வந்துட்டு சிஸ்டமில் என்னென்ன, அதாவது இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் என்னென்ன கனெக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே அது பக்காவாக கொடுத்துரும், அது வந்துட்டு காமிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனுடைய வந்துட்டு அதாவது இன்டர்ஃபேஸையும் நான் இந்த இடத்துல சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்க அப்டேட் அப்படின்றது விடுவாங்களாம். மொபைல் அப்டேட்டிங் மாதிரி வந்துட்டு அப்டேட்டிங் விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அந்த அப்டேட்டிங் வரக்குள்ளலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணக்குள்ள ஒவ்வொரு டைமும் உங்களுடைய வந்துட்டு இன்ஃபோடைன்மெண்ட்டுடைய டிசைன்ஸ் மாறும். ஸோ மொபைலில் இருக்கிற வந்துட்டு செட்டிங்ஸ்லாம் மாறுது பார்த்தீங்களா, லோகோ இந்த மாதிரி இதெல்லாம் மாறுற மாதிரி இதுலேயும் டிசைன்ஸ் மாறும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, நல்ல விஷயம்தான். ஸோ இது கேட்கக்கொள்கிற எனக்கு வந்துட்டு தெரியல, பட் எல்லாருக்குமே தெரியாமல் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ நான் தான் லேட் அப்டேட்டு. பட் இருந்தாலும் இதை நம்மக்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதுக்காக தான் நான் வந்துட்டு இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான். ஆனால் ஒன்றுங்க, ஸோ இது எப்படி தான் நடக்குதுன்னு தெரியல. அவ்வளோதான், இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு இன்ஃபோடைன்மெண்ட் வேலை வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னா, எனக்கு இந்த சைடில் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒயர் அந்த இடத்துல தெரியாது. பட் ஆனால் இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், உங்களுக்கு ஒயர் போயிட்டு இருக்குதுங்களா. ஸோ கேமராவுக்கு நான் ஒயர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்ல. ஸோ இங்கே பாருங்களேன், அந்த சைடில் இப்போ உங்களுக்கு ஒயர் தெரியவே தெரியாது. அந்த ஒயர் எல்லாமே சைடில் எடுத்து விட்டுட்டு கீழே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ கீழே இப்போ விட்டுட்டாங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயர் கீழே தான் வரும். மேலே உங்களுக்கு அசிங்கமாலாம் எதுவுமே வந்துட்டு தெரியாது. ஏதோ இங்கே ஒயர் போகுது அப்படின்ற எதுவுமே வந்துட்டு இந்த இடத்துல தெரியாதுங்க. பட் இந்த வேலையை நான் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அவர்கிட்ட காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அவர் எவ்வளோ தரமா இதுக்கு வந்து பைசா கேட்டார் என்கிட்ட, இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த வீடியோ போடக்குள்ளே போடலான்னு பார்த்தேன். எங்கே இந்த மழை வந்து அதுக்குள்ளே நிறையா வேலை. ஸோ இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளே கேட்டதுக்கு அவர் எவ்வளோ கேட்டிருந்தாருன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட, ஆமாம் அந்த வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேமரா டேஷ் கேமராக்கான வீடியோஸ் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட எவ்வளோ கேட்டாருன்னா 2000 ரூபா கேட்டாருங்க. அந்த கேப்பில் கரெக்டாக வச்சு இதை பர்ஃபெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு 2000 ரூபா என்கிட்ட கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. எப்பா அதெல்லாம் வந்துட்டு அங்கங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக எடுத்து வந்து கொடுக்கணும்பா, இல்லைன்னா வந்துட்டு வண்டி இதுவாகிவிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ எனக்கு வந்துட்டு ஒன்றும் புரியல. சரி ஓகே, இல்லைண்ணா வேணாண்ணா, அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். நம்ம பெட்ரோல் போகிறதே நம்ம அப்பக்கப்போ வேலை வாங்கி போட்டுட்டுருக்குறோம். பட் இதை போய் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். பரவாயில்ல, தெரிஞ்சா என்ன அப்படின்னு விட்டுட்டேன். நாங்கள் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து சரி பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இதை சரி பண்ணிட்டு இருக்கக்குள்ள வந்துட்டு அவர் வண்டியில் நல்லா சுற்றி முற்றி பார்த்தாரு. சுற்றி முற்றி பார்த்துட்டு இது என்ன இங்கே அசிங்கமாக தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அங்கே பாருங்கள், அந்த இதை வந்துட்டு படக்குன்னு பிடிச்சி இழுத்தாரு. அழகாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்க ஒரு ரப்பர் பீடிங் மாதிரி இருக்கும், அதை எடுத்து விட்டுட்டு டப்புன்னு இந்த கலரில் சிமெண்ட் கலரில் இருக்கு பார்த்தீங்களா, இதை பிடிச்சி இழுத்தாரு. தனியாக வந்துடுச்சு. தனியாக வந்தோன்னா ஏன் ஒயரை இங்கே போட்டிருக்கீங்க, இதுக்குள்ளே தள்ளி விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு ஒரு செகண்டில் முடிச்சு கொடுத்துட்டாருங்க. ஒரு செகண்டில் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இது யாராவது மெக்கானிக் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கார் வச்சுருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரங்க அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. கடனை வாங்கி ஏதோ ஆசைக்காக நம்ம வந்துட்டு நம்ம குடும்பத்தில் நம்ம ஆசை நம்மளும் வந்துட்டு ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நினப்புக்காக ஸோ அவங்க இந்த மாதிரி வந்துட்டு வண்டிலாம் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ வந்து அத்தியாவசிய தேவையாக கார் அப்படின்றதே மாறிக்கிட்டு வருது. அந்த இடத்துல அந்த சைடில் இருக்கிறத மட்டும் கழட்டி எடுக்கிறதுக்கு எதுக்கு, நான் கூட நினச்சேன் ஸ்க்ரூலாம் போட்டு பயங்கர வேலை இருக்கும் போல், ஃபுல்லாக மேலெல்லாம் டாப்பெல்லாம் அதாவது இதெல்லாம் கழட்டுவேன்னு சொன்னார் அவர். மேலே பாருங்கள், அந்த மேலே இருக்கிறதெல்லாம் கழட்டி எடுத்துருவேன்னு சொன்னார். ஸோ அப்படிலாம் இருக்கும் போல், அதனால தான் நான் வந்து பெருசாக அதை பற்றி கேட்கல. ஆனால் வந்தவர் உட்காந்த ஒரு கேப், ஒரு 5 நிமிஷம் கேப்பில், 5 நிமிஷம் கூட கிடையாது, ஒரு செகண்டில் அதை கழட்டிட்டாரு. கொஞ்ச நேரம் இந்த ஒயரை மட்டும் உள்ளே வந்து உள்ளே இடிக்காமல் வந்து உள்ளே போட்டுவிட்டு லாக் பண்ணிவிட்டு அவர் டப்பு டப்புன்னு அடித்தார், லாக் ஆகிடுச்சு. ஓகே, பார்க்குறவங்க கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்குங்க. ஒரு வேளை, ஏன்னா எல்லாருமே அப்படி நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு சிலர்லாம் எனக்கு ஃப்ரீயாகவே ஒரு சில விஷயங்கள்லாம் காரில் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க மெக்கானிக்லாம். ஏன்னா நம்ம அதையும் நம்ம சொல்லணும், இதை மட்டும் நம்ம சொல்லிடக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இருக்கணும். அவர் ஃப்ரீயாகவே எனக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்தாரு ஒரு சில விஷயங்கள்லாம். ஸோ இந்த சைடில் ஒயர் கொண்டு வர்றது, இன்ஜின்குள்ளேருந்து ஒரு ஒயர் எடுக்கிறதுக்கு, ஸோ அந்த கடைக்கு போனோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு அவர் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாரு. ஆஃப் த கேமராவில் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதனால் எல்லாருமே அப்படி கிடையாது, பட் ஒரு சிலர் அந்த மாதிரி என் நினப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கருணை மனசோடு நடந்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, ஸோ இதை புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து சொல்லணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேறு லெவல் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.